நம்ம கேஆர்பி டேம் உடைய இந்த நிலைமையை பார்த்தா காமராஜர் என்னங்க சொல்லுவாரு? நம்ம கிருஷ்ணகிரி கேஆர்பி டேம் உடைய நிலைமை இப்ப என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதாங்க தற்போதைய கேஆர்பி டேம் உடைய நிலைமை. இது என்ன அப்படின்றது தெரியல. ஒருவேளை பாசியா இருக்குமான்னு சொல்லிட்டு கையில கூட எடுத்து பார்த்தேன். ஆனா அது பாசி மாதிரி இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க டிஸ்டம்பர் கலப்போம் பாத்தீங்களா, அந்த கலரை கையில எடுத்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தாங்க கொடுத்தது இதை எடுத்து கையில பார்க்கும்போது. இனி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க நம்ம டிஸ்டம்பர் வாங்க வேண்டியது இல்லைங்க. கேஆர்பி டேம்ல இருக்கிறது லிட்டரா எடுத்துட்டு போய் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ நம்ம கேஆர்பி டேம்ல இருக்குது. இந்த தண்ணியுடைய டிடிஎஸ் லெவலை வந்து கண்டிப்பா செக் பண்ணி ஆகணுங்க. ஸோ இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக அதை செக் பண்ணிட்டு ஸோ எதனால இந்த மிக்ஸ்அப் ஆயிருக்கு, ஸோ இது என்ன ஃப்ளூயிட் அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். கர்நாடகாவில் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் ஃபேக்ட்ரிஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்றது தெரியல. அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வரக்கூடிய எஃப்ளூயன்ட், அதாவது வேஸ்ட் வாட்டரை கொஞ்சம் கூட செக் பண்ணாமல் கிளவரப்பள்ளி டேம்ல மிக்ஸ் ஆகுதுங்க. ஸோ அங்கே டாக்ஸிக் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து அது தென்பெண்ணை ஆற்று வழியாக நம்ம கேஆர்பி டேம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னன்னே சொல்ல தெரியாத அளவுக்கு தண்ணி மாறுதுங்க. ஸோ கிரீனிஷாக இந்த மாதிரி பசையாக மாறுது. இது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக கிரியேட் பண்ணோம் அப்படின்றது கொஞ்சம் கூட உணராம கர்நாடகா பீப்புள்ஸ் வந்து ட்ரீட் பண்றாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மீன் செத்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த நியூஸ் வந்து பெரிய லெவலில் பரவுச்சு. ஸோ அப்போ இருக்கும்போது பார்த்த அதே அந்த பச்சை கலர் தான் இப்பயும் தெரியுது. ஸோ தயவு செஞ்சு நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தாருன்னா நல்லா இருக்கும். நம்ம கிருஷ்ணகிரிக்குன்னு இருக்கிறது இந்த கேஆர்பி டேம் மட்டும் தாங்க ஐகானிக். ஸோ இந்த டேம்ல இருக்கிற தண்ணியை கூட நம்ம சுத்தமா வச்சுக்கலன்னா நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டுங்க. நம்ம சுத்தமா இருக்கிறோம், ஆனா வரக்கூடிய தண்ணி சுத்தமா வர வைக்கணும். அதுதாங்க நம்ம வேலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். மண்டில் டாடா பை.